பாஜக நிர்வாகியை கொன்ற 15 பேருக்கு தூக்கு. கேரளாவில் பாஜக நிர்வாகி கொலை செய்யப்பட்ட வழக்கில் பிஎஃப்ஐ எனப்படும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்புடன் தொடர்புடைய 15 பேருக்கு தூக்கு தண்டனை விதித்தது நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஒரே வழக்கில் 15 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுவது இதுவே முதல் முறை என்பதனால் அம்மாநிலத்தில் இத்தீர்ப்பு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கேரள மாநிலத்தின் பாஜகவின் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு செயலராக இருந்த ரஞ்சித் சீனிவாசன் 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி ஆலப்புழாவில் உள்ள அவரது வீட்டில் கொலை செய்யப்பட்டார். அவரது தாய், மனைவி, மகள் முன்னிலையில் இந்த அராஜகம் நடந்தது. போலீஸ் விசாரித்தபோது இது அரசியல் பழிவாங்கலின் தொடர்பு சம்பவம் என்பது தெரிய வந்திருக்கிறது. பழிக்கு பழி, அதாவது பிப்ரவரியில் RSS அமைப்பைச் சேர்ந்த நந்து கிருஷ்ணா என்பவர் கொலை செய்யப்பட்டார். அவரை கொன்றவர்கள் SDPI எனப்படும் இந்திய சமூக ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவர்கள். அதற்கு பழிவாங்கும் நோக்கில் SDPI மாநில செயலாளர் KS ஷான் என்பவர் கொலை செய்யப்பட்டார். அந்த கொலைக்கு பழிவாங்கும் செயலாக ரஞ்சித் சீனிவாசன் கொலை செய்யப்பட்டார் என்று தெரிய வந்திருக்கிறது. ஆலப்புழாவைச் சேர்ந்த நைசாம், அஜ்மல், அனூப், முகமது அஷாம், அப்துல் கலாம், ஷலாம், அப்துல் கலாம், சபருதீன், மன்ஷாத், ஜஜிப் ராஜா, நவாஸ், சமீர், நசீர், ஜாகிர் உசேன், ஜாஷி, ஷர்னாஸ், அஷ்ரப் ஆகிய 15 பேரை போலீசார் கைது செய்தனர். இவர்கள் தடை செய்யப்பட்ட PFI அமைப்பின் உறுப்பினர்கள் என போலீசார் கூறினார்கள். வழக்கு விசாரணை மாவேலிக்கரை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் 3 ஆண்டுகளாக நடந்தது. கடந்த 20ஆம் தேதி தீர்ப்பு வந்தது. 15 பேரும் குற்றவாளிகள் என நீதிபதி VG ஸ்ரீதேவி அறிவித்தார். தண்டனையை 30ஆம் தேதி அறிவிப்பதாக தெரிவித்தார். அதன்படி 15 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிப்பதாக நேற்று ஸ்ரீதேவி அறிவித்தார். தீர்ப்பை கேட்ட 14 குற்றவாளிகள் ஆஜராகியிருந்தனர். ஒருவர் மருத்துவமனையில் இருக்கிறார். தீர்ப்பை பாரதிய ஜனதா கட்சியினர் மற்றும் கொலையானவர்கள் குடும்பத்தினர் வரவேற்றனர். ரஞ்சித் சீனிவாசன் மனைவி நேர்மையாக விசாரணை நடத்தி அதிகபட்ச தண்டனை பெற்றுக் கொடுத்த அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். கொலை நடந்தது எப்படி? கடந்த 2021 டிசம்பர் 19ஆம் தேதி ஆலப்புழாவில் வெள்ளக்கிணறு என்ற கிராமத்தில் உள்ள வீட்டில் ரஞ்சித் சீனிவாசன் இருந்தார். 15 பேர் கொண்ட கும்பல் அங்கு வந்தது. வெளிநபர்கள் யாரும் வராமல் தடுக்க 4 பேர் வீட்டை சுற்றி நின்றிருக்கிறார்கள். 8 பேர் வீட்டுக்குள் புகுந்து ரஞ்சித்தின் தாய், மனைவி, மகள் அலறரை பொருட்படுத்தாமல் அவர்கள் கண் முன்னால் சராமரியாக ரஞ்சித்தை துடிக்க வெட்டி கொன்றார்கள் என்று செய்தி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறது. நன்றி, வணக்கம். பாஜக நிர்வாகியை கொன்ற 15 பேருக்கு தூக்கு. கேரளாவில் பாஜக நிர்வாகி கொலை செய்யப்பட்ட வழக்கில் பிஎஃப்ஐ எனப்படும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்புடன் தொடர்புடைய 15 பேருக்கு தூக்கு தண்டனை விதித்தது நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஒரே வழக்கில் 15 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுவது இதுவே முதல் முறை என்பதனால் அம்மாநிலத்தில் இத்தீர்ப்பு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கேரள மாநிலத்தின் பாஜகவின் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு செயலராக இருந்த ரஞ்சித் சீனிவாசன் 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி ஆலப்புழாவில் உள்ள அவரது வீட்டில் கொலை செய்யப்பட்டார். அவரது தாய், மனைவி, மகள் முன்னிலையில் இந்த அராஜகம் நடந்தது. போலீஸ் விசாரித்தபோது இது அரசியல் பழிவாங்கலின் தொடர்பு சம்பவம் என்பது தெரிய வந்திருக்கிறது. பழிக்கு பழி, அதாவது பிப்ரவரியில் RSS அமைப்பைச் சேர்ந்த நந்து கிருஷ்ணா என்பவர் கொலை செய்யப்பட்டார். அவரை